2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 38 42 வாசிங்கள். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு குள் காய்ச்சி என்றான். பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, தேசத்துல கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சத்திலையும் அந்த மக்கள் தங்களுடைய பசியை குறித்து கவலைப்படல. தீர்க்கதரிசி அங்க இருக்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசி. அந்த மக்களை பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வார்த்தைகள் கிடைக்குமா, அது போதும். எல்லா மக்களும் இல்ல, ஒரு 100 பேர் நினைச்சுக்கிடுங்களா, அவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே இருந்து அவர் சொல்றதை கேட்போம். அது இந்த உலகத்துல அபூர்வமான ஒரு காரியம். மறுபடியும் வாசிங்க. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. சரித்திரத்தை நீங்க படித்து பார்ப்பீர்களேயானால், யெரொபெயாம் என்கிறதான ஒரு மன்னனுடைய கையில இஸ்ரவேல் தேசம் வரும்போது என்ன பண்ணானா, ஜனங்களை அப்படியே திசை திருப்பிட்டான். அதுக்கு பிறகு வரக்கூடியதான அரசர்களும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, பொல்லாதவர்களா இருந்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, யெகோவா என்றதான மெய்யான தேவனை மறந்துட்டாங்க. மோசே மூலம் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க புறஜாதி ஜனங்களுடைய தெய்வங்களை எடுத்துக்கிட்டாங்க. அதிலும் பரிதாபமான காரியம் என்னன்னா, யாத்திராகமம் 20 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்பீர்களேயானால் அங்க ஒரு முக்கியமான ஒரு கற்பனை இருக்கு. வாசிங்க. என்னேண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபயத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பாருங்க, மோசே தீர்க்கதரிசி மூலம் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள்ல 2வது கற்பனையை அந்த ஜனங்கள் மதிக்கவே இல்லை. லேவியராகமம் 26 அதிகாரம் 20 வாசிங்க. உன் பலன் விருதாவிலே செலவழியும். பாருங்க, உங்களுடைய இருதயத்துல பொருளாசைங்கிறதான விக்கிரகம் இருக்குமேயானால் தேவனுடைய கோபம் உங்க மேல இருக்கும். உங்களுடைய பலன் விருதாவாச்சிரும். அப்படி எவ்வளவோ குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல உழைப்பாங்க, நல்ல கஷ்டப்படுவாங்க, மனைவி வேலைக்கு போகும், புருஷன் வேலைக்கு போகும், பிள்ளைங்க வேலைக்கு போகும், ஆனா ஒண்ணுமே தங்க. உபாகமும் 28 அதிகாரம் 38-40 வரைக்கும் வாசிங்க. அங்கேயும் இன்னொரு விதமான அழிவை கட்டளை எடுக்கிறார். வாசிங்க. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை வச்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனால் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை திண்டு போடும். ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒலிவ மரத்தின் பிச்சுகள் உதிர்ந்து போம். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனால் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வெற்றில் பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான். பாருங்க, என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம் கிடையாது. ஒலிவ மரம் இருக்கும், ஆனா காய்கள் எல்லாம் உதிர்ந்து போகும், பயன்படுத்த முடியாது. என்னதான் பயிரிட்டாலும் ஒண்ணுமே கிடைக்காது. அப்படிப்பட்டதான் ஒரு பெரிய சாபத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நாட்கள்ல தான் யாரும் இருக்கா, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார், நீங்க இப்படி எல்லாம் இருக்காதுங்க. அவருடைய வார்த்தையை கொஞ்சம் மதிக்கல, ஆனா வெறும் 100 பேர் மட்டும் அவருடைய வார்த்தையை மதிச்சாங்க. என்ன செய்தாங்க, நீர் எங்களுக்கு முன்னாடி பேசும், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமும் நீர் சொல்றதை கேட்கல, ஆனா எங்களுக்கு நீர் சொல்லித்தார. அந்த 100 பேரும் என்ன செய்யறாங்க, அமைதியா காத்து இருக்கிறாங்க. எங்களுக்கு வயிற்றுல பசி இருந்தா பொண்ணே இல்ல, எங்களுக்கு எந்த பஞ்சம் வந்துடக்கூடாது, வேத வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீர் பேச நாங்க கவனிக்கிறோம் சொல்றாங்க. அந்த ஒரு மனநிலை தான் நமக்கு எப்பவுமே தேவை. இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும், உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். ஆனா எல்லா சூழ்நிலைகள்லயும் நீங்க வேதத்தை படிக்கிறத விட்டுறக்கூடாது, உபதேசம் கேட்கறத விட்டுறக்கூடாது, ஜெபம் பண்றதை விட்டுறக்கூடாது.